गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। गुरवे सर्वलोकानां भिषजे भवरोहिणां निधये सर्वविद्यानां दक्षिणामूर्तये நமः. அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதி சாம்ராட் மகேஷியர். தினம் தினம் நம்ம பார்க்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ராசி பலன். ராசி பலனில் பிரத்யேகமாக ஆன்மீக தகவல் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆன்மீக தகவலில் நிறைய பூஜை புனஸ்காரணங்கள், அதே மாதிரி வீட்டில் பண்ணக்கூடிய வழிபாட்டு முறைகளை நான் நிறைய சொல்லிக் கொடுத்துருக்கேன். அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா 11 நாளைக்கு ஒரு முறை பிள்ளையாருக்கு குழக்கட்டை வச்சு நிவேத்தியம் பண்ணுங்கள். அந்த காரியம் சொல்லி எக்கச்சக்கமான பேருக்கு மிகப்பெரிய வெற்றிகள் அவங்களுக்கு குவிஞ்சிருக்கு. அதே மாதிரி நம்மளுடைய ஆஃபீஸ்லேருந்து எருக்களம் பிள்ளையார் வாங்கி வச்சு வழிபாடு பண்ணி, சார் எனக்கு பெரிய மாற்றம், அந்த மகாலட்சுமி வாங்கினோம் சார், நல்ல மாற்றம் கிடைக்கிறது, உண்மையாகவே எனக்கு கொஞ்சம் இந்த வருமானம் கையில் நிற்கிது சார், நீங்கள் சொன்ன ஆன்மீக தகவல் தான் என் லைஃப்பில் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸை கொடுத்தது, அதை பண்ணி தான் எனக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்தது அப்படின்னு கோவை அப்பாயின்மெண்ட் அப்போ ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான விஷயத்தை எடுத்து சொல்லும்பொழுது இந்த ஆன்மீக தகவலில் நம்ம தினந்தோறும் சொல்லக்கூடிய விஷயத்தை 1க்கு 100 முறை யோசித்து அதை செயல்படுத்தி பார்த்து அது சக்ஸஸ் ஆகி அதுக்கப்புறம் தான் நம்ம இதை ஆன்மீக தகவலாகவே சொல்கிறோம். சரி, இன்றைய தினத்தில் நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 30/11/2025 தட்சிணாயன விஸ்வாவசுட்டம் கார்த்திகை மாதம் 14ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் உத்திரட்டாதி இரவு 9:08 வரை, பின்பு ரேவதி. இன்றைய திதி மாலை 4:28 வரை தசமி, பின்பு ஏகாதசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்று இரவு 9:08 வரை மகம், பின்பு ஊரம். சிம்மராசிக்கு சந்திராஷ்டமம். நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. யமகண்டம் மதிய 12 மணி முதல் 1:30 வரை. இன்றைய தினம் சுபமுகூர்த்த அற்புதமான தினம். சரி, இன்றைய தினத்தில் நாளுக்குண்டான சிறப்புகள் பார்த்துட்டோம், நட்சத்திரத்துக்குண்டான சிறப்புகள் பார்த்துட்டோம், ராகு காலம், யமகண்டம், நல்ல நேரம், இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பஞ்சாங்க குறிப்புகளில் பார்த்தாச்சு. அடுத்தது இன்றைய தினத்தில் நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்க புதுயுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை இதோ நம்ம பார்க்க போகிறோம். மேஷராசி நண்பர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் லாப பிரயாணமாக மாறும். அப்பா வழியில் சில விஷயங்கள்லாம் எடுத்து அதை கரெக்டாக நடத்தி கொடுத்து அவங்ககிட்ட நல்ல பேர் வாங்குவீங்க. ஆனால் இன்றைக்கி மேஷராசிக்கு நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரகநிலைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் சில நேரங்களில் தடங்கல்கள் இருக்கும். பிகாஸ் ஆஃப் சந்திராஷ்டமத்தினுடைய ஆதிக்கம். ஆக இன்றைக்கி பரணி கிருத்திகை நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சின்ன விஷயங்களில் கோபித்துக் கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. விடாத உழைப்பு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். ஆனாலும் இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக்கணும். இது அவசியம், இது அனாவசியம், இது பேசலாமா வேண்டாமா, இந்த கான்வர்சேஷனில் நம்ம இருக்கலாமா இருக்கக்கூடாதா, இந்த விஷயத்தில் நம்ம பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கலாமா இருக்கக்கூடாதா, இது எஸ் சொல்லாமா நோ சொல்லாமா, இது போன்ற விஷயங்களை முடிவெடுக்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஒரு திருமணம் வரத்துக்காக பேச வந்திருக்காங்க, பேசிகிட்டு இருக்காங்க. அந்த முடிவுகள் இன்றைக்கே சொல்லணும் அழுத்தம் சொல்லக்கூடாது. அதுமாதிரி பண விஷயம், ₹1க்கு 1 லட்ச ரூபா கொடுக்குறேன், எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, இட்ஸ் அ பிக் ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது அப்படின்னு சொன்னால் யூ வில் கெட் சக்ஸஸ் இன் யுவர் லைஃப், இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. பட் நெவர் எவர் டூ தட். அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் எப்போவுமே செயல்படுத்துறதை தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் மேஷராசி அன்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்து பாருங்கள். உங்களுக்கு இன்றைய தினத்தில் ஏற்படக்கூடிய தடங்கள் போகும். ரிஷபராசி நண்பர்களுக்கு, ரிஷபராசிக்கு பார்த்திங்கன்னா இன்றைய தினம் ரொம்பவுமே நல்லா இருக்குது. சில விஷயங்கள் நம்ம எடுத்தோமா முடித்தோமான்ற காரியத்தில் இல்லாமல் ஒவ்வொன்றும் பார்த்து எடுத்து செயல்படுத்துவது நல்லது. இன்றைய தினத்தில் அனுகூல்யம் தரக்கூடிய நாளாக ஒரு பக்கம் இருந்தாலும் யார்கிட்டையும் பேசுகிறது பழகிறதுல கவனம் என்பது தேவை. லூஸ் டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, சில நேரங்கள் நான் தெரியாமல் பேசிட்டு சொல்லக்கூடாது, பட்டு ஏன் இப்படி பேசுனேன்னு தெரியல, ஏன் இப்படி மாறுறேன்னு தெரியல, அது ஃபஸ்ட்டு வார்த்தை நன்னா தான் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்துட்டுலாம் கடன்னு பேசிடுறேன், இப்போ ஐ ஷுட் நாட் டூ திஸ் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கணும். அந்த கான்ஃபிடென்ஸ் உங்களுக்குள்ளே வரணும். அப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால் இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். குழந்தைகள் கூட சாகசங்கள் ஆகாது. சில நேரங்களில் விபரீத விளையாட்டு அது வினையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் திடீர் பணவரவுகள் உண்டு. ரிஷபராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குருவாயூரப்பர் வழிபாடு வெற்றி வழிபாடாக அமையும். மிதுனராசி நேயர்களே, மிதுனத்துக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் நினச்ச காரியத்தை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். திருமண காரியம் கைகூடி வரும். எனக்கு திருமணம் ஆயிடுத்து சார்,
சரி, ஒற்றுமைகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். 2வது குழந்தை வரம் எதிர்பார்த்தவங்களுக்கு நல்ல செய்திகள் வரத்துக்குண்டான அற்புதமான நாள். பிஸ்னஸ் பார்ட்னர் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். சில பிரச்சனைகளை பேசி தீர்ப்பீங்க. ஒரு சில காரியம் திடீர் நடக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிந்தவர்கள் இவங்களை நினைப்பீங்க, கண்ணு முன்னாடி நிற்பாங்க, நினைப்பீங்க, ஃபோன் பண்ணுவாங்க. அதிசயமாக சில விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. என்ன ஒர்க் பண்ணலாம், நம்ம வந்து ஏதாவது ஒரு பிளான் பண்ணலாமா, எங்கேயோ வெளியூர் போயிட்டு வரலாம், இந்த மாதிரி பல்வேறு முடிவுகளை எடுத்து யோசிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சில நேரங்களில் சில காரியத்தை பார்த்து தானாக சிரிச்சுப்பீங்க, இதெல்லாம் என்னப்போ அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் யூ நோ அபவுட் தட். இதனுடைய அதாவது அவங்க சொல்கிறது பொய்ன்னு தெரியும். பட் ஆல்சோ நீங்கள் அதை கேட்டு ஓஹோ அப்படின்னு சிரிச்சுட்டு இருப்பேன். ஸோ எதையுமே பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், சரி ஒருத்தங்க பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு கட் பண்ணல, சரி பேசட்டும் அப்படிங்கிறதை பார்த்து கவனிக்கக்கூடிய நாள். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்திங்கன்னா குரு வழிபாடு, வெற்றி வழிபாடு. கடகராசி நேயர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான நாள். சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்துக் கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. அதே சமயத்தில் உடம்பு ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. கால் சம்மந்தமான டாக்டர் சொல்கிற ஒரு நாளைக்கு இத்தனை தண்ணி குடி அப்படின்னு சொல்கிறார். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, தண்ணி குடிக்கிறது எனக்கு பிடிக்காது. சுடுதண்ணி குடி, உடம்பு சரியில்லைன்னா. சுடு தண்ணியெல்லாம் நான் குடிக்கவே மாட்டேன். கீரை, ஐயோ கசக்கும் பாருங்கள், கீரையெல்லாம் சாப்பிட்றது எனக்கு அதெல்லாம் முடியாது. ஜூஸெல்லாம் வேண்டாங்க, நான் ஸ்வீட்டு தான் சாப்பிடுவேன். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் சரியாக கவனிச்சுக்கல, இப்போ கவனிச்சுக்கல அப்படின்னு சொன்னால் கவனித்துக்க வேண்டி ஆரோக்கியம் உங்களுக்காக வெயிட் பண்ணும். அப்போது அதெல்லாம் நோய் வாயில் கவனமாக இருக்கணும். அதே சமயத்தில் மருத்துவர் சொல்கிற விஷயத்தை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சில பேர் இந்த சுகர் பேஷண்ட் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டு வேண்டான்னு சொன்னால் தெரியாமல் எடுத்துக்கொண்டு போய் சாப்பிடுவாங்க. தெரியாமல் எடுத்துக்கொண்டு போய் சாப்பிட்றது யாருக்கு நல்லது? ஆசை தான், நான் இல்லைன்னு சொல்ல, ஆனாலும் அது அவர்களுக்கு தான் கெட்டது. வாக்கிங் போகணும், அதே சமயத்தில் உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கணும். இதை கடைப்பிடிச்சா நல்ல பலன்கள் கடகராசி என்பவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். கடகராசிக்கு வேலை வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி ஒரு புது முயற்சி உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வ மகாலட்சுமி வழிபாடு செல்வத்தை உயர்த்தும் அற்புதமான வழிபாடுங்க. சிம்மராசி நண்பர்களுக்கு, சிம்மத்துக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் இடமாற்றம், நிறைய மாற்றம், புது விஷயங்களாக அவங்க யோசனைகள் அப்படிங்கிறது. ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி இந்த கல்யாண சம்பந்தமான சில விஷயங்கள் கேட்ரிங் எடுத்து பண்ணுறவங்களுக்கு, A to Z எல்லா ஒர்க்கையும் எடுத்து பண்ணுறவங்களுக்கு, வாழை மரம், டெக்கரேஷன், லைட்டிங் இதை எடுத்து பண்ணுறவங்களுக்குலாம் மிகப்பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு புதிய ஆர்டர்ஸ் எல்லாம் கையில் வரும். புது பிஸ்னஸ் ஒன்று நினச்சிட்ருக்கேன் சார், அது வந்து ஒரு முடிவுக்கே வரமாட்டேங்குது, அது ஏதோ ஒரு தடங்கள் வந்து எனக்கு இருந்துட்டுருக்கு, அது மாறுமா சார்னா சிம்பிள். நம்ம அஷ்டம சனியோடைய தாக்கம் தான் உங்களுக்கு அந்த தடங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. சரி, அதுலேருந்து மாறி வருவீங்க, கவலைப்பட வேண்டாம். யார் என்ன எப்படியான குணங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். எல்லாமே உங்களுக்கு மனசில் ஓடும். ஒரு புது விஷயம் மனசில் தெரியக்கூடியதாக, எல்லாம் இருந்தும் ஒன்றும் இல்லாத மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மனோபாவங்கள் இன்றைய தினத்தில் இருக்குது. முடிந்த வரைக்கும் பழனி ஆண்டவரை இன்றைய தினத்தில் வழிபடுங்க, மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கும், தடைகள் போகும். கன்னிராசி நண்பர்களுக்கு, கன்னிராசிக்கு இன்றைக்கி நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டிங்கன்னா யோகமாக அமையும். கெட்டதில் நல்லது சொல்லுவாங்கள்ல, அந்த கெட்டதில் நல்லது நடக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. அம்மாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். இந்த வீட்டில் வந்து வேலை, வீட்டில் வந்து பழு, வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஒர்க்கெல்லாம் இன்றைய தினத்தில் ஏற்படக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்து கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. யதார்த்தமாக பேசுவீங்க, அது தப்பாக படும். இவருக்கு எதுக்கு இப்படி இருக்காங்க, இவங்க இப்படி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் மற்றவர்களுக்கும் உங்களை பார்த்தா தெரிய வரும். நீங்கள் யதார்த்தமாக பேசுவீங்க, ஒரு பணங்கிற ஒரு திமிரு, அதுதான் இப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நானா, எனக்கா அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டோம்னா முருகர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. துளாராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகள், ஆனால் அலைச்சல்கள் இன்றைக்கி இருக்கும். யாராவது கெஸ்ட்டு வருவாங்க, நீங்கள் போய் கூப்பிட்டு வருவீங்க. ஏதேனும் ஒரு விஷயத்துக்காக நான் என்னை எத்தனை தடவை தான் அலைய விடுறீங்க, நானும் பாறேன் காலையிலேருந்து இங்கேயும் நடந்துட்டுருக்கு, எதுக்கு நடக்கிறேன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. பலவிதமான யோசனைகள் மனசில் போகக்கூடிய நாளாக இன்றைய தினம் வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். லாபங்களை தொட்டு
உங்களுக்கு வெற்றியும் தரக்கூடியதாக இருக்கும். மூத்த சகோதர சகோதரிகள் மூலமான லாபம். நீங்கள் நினச்சது தான் நடக்கும். மற்றவங்க சொல்லும்போது நீங்கள் சொல்லும்போது கேட்க மாட்டாங்க. கடைசியில் இட் ஹேப்பன்ஸ். அப்போது நான் ஃபஸ்ட்டே சொன்னேனா இல்லையா, அந்த மாதிரி உங்களுடைய ஒவ்வொரு விஷயங்களும் நீங்கள் எடுத்த காரியம்தான் நடக்கும். இன்றைய தினத்தில் துளாராசி என்பர்கள் அரசியலில் இருக்கிறவங்க, லாஜிஸ்டிக் சம்மந்தமாக, டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான, அதேமாதிரி கார்மெண்ட் சம்மந்தமான பிஸ்னஸில் இருந்துருக்கோம், மளிகை கடை வச்சுருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தரக்கூடியதாக இருக்கும். பியூட்டிஷியனாக இருந்துருக்கோம், காஸ்மெட்டிக் ஐட்டம் விற்பனை பண்ணியிருக்காங்க, ஸ்கின் டாக்டராக இருந்துருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தரக்கூடிய அற்புதமான தினம். புது முயற்சி வெற்றியை தரும். துளாராசி நண்பர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனை, கணவன் மனைவி சண்டை, குழந்தைகள் சரியாக கேட்க மாட்டேங்கிறா, மனதில் போட்டு நானாக எல்லா வேலையும் பண்ணணுமா அப்படிங்கிற வருத்தம், மனசில் என்னமோ தெரில ஒரு மன நோய் பிடிச்ச மாதிரியே இருந்துட்டுருக்குங்கிற வருத்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போகும். நல்லது நடக்கும். ஏன் கவலைப்படுறீங்க? கால சூழ்நிலை நேரம் சில விஷயத்தை படுத்தி எடுக்கும். அதுக்கப்புறம் சரியாயிடும். இன்றைய தினத்தில் துளாராசி என்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டோம்னா ஆஞ்சநேயர் வழிபாடு. விருச்சிகராசி நேயர்களுக்கு, விருச்சிகராசிகளுக்கு இன்றைக்கி பண வரவுகள் உண்டு. எங்கே சார் பணம் வருது? எல்லாம் லாஸாக இருக்குது. இப்படி தயவு செய்து பேசவே பேசாதீங்க. கான்ஃபிடெண்ட்டாக உங்கள் காரியத்தை கழித்து பாருங்கள். நிச்சயமாக வெற்றி பெறுவீங்க. முயற்சி இருந்தால் திருவினையாக்கும், விடாமுயற்சி வெற்றியை கொடுக்கும். ஒவ்வொரு சின்ன விஷயங்களும் தோல்வி மாதிரி தெரிஞ்சாலும் பின்னாடி வெற்றியை கொடுக்கும். இதில் லாஸ், இதில் லாஸ், அதில் லாஸ்ன்னு சொல்லி நிறையா லாஸஸ் ஏற்படுத்தியிருக்கீங்க. மற்றவங்களும் உங்களை பார்த்து இவர் எப்போ பார்த்தாலும் தோல்வியை சந்திக்கக்கூடியவர். அப்படி கிடையாது. முயற்சி உங்களால் முடியும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் எடுத்த காரியம் லாபத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான தினம். ஏதோ இவங்க பேசுகிறாங்க அவங்க பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு கவலையெல்லாம் படாதீங்க. உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனையை இன்றைக்கி உட்காந்து பேசி பாருங்கள், தீரும். பண வரவுகள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். சொந்த தொழில் தொடங்குறது, ஏற்கனவே இருக்கிற தொழிலில் ஃப்ரான்ச்சைசி பிரான்ச்சஸ் இன்னும் பெருசாக்கணும், துணிக்கடை ஓப்பன் பண்ணணும், நான் இதிலேருந்து ஒரு ஃப்ரான்ச்சைசி எடுக்கலான்ட்டு இருக்கேன், இந்த கடை வாடகைக்கு தான் இருந்துட்டுருக்கு, நான் ஏதாவது ஒன்று பண்ணலான்ட்டு இருக்கேன், இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய நாள். விருச்சிகராசி நண்பர்களை இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்திங்கன்னா குலதெய்வ வழிபாடு. தனுசு ராசி நேயர்களுக்கு, தனுசுக்கு இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்கன்னா மன ரீதியான சில விஷயங்கள் சில பேருக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். நான் ஜெயிச்சிருவேன். நீங்கள் வேணால் பாருங்களேன், மிகப்பெரிய பாஷான கார், நான் ஐ பில்லினியர் மில்லினியராக இருப்பேன், பில்லினியராக இருப்பேன். இந்த மாதிரி நிறைய யோசனைகள் இருக்கும். வெளிநாடு வெளியூர் போகணும் எதிர்பார்த்துட்டு இருக்கவங்க, நான் துபாய்க்கு மைக்ரேட் ஆகும், நான் யூரோப்புக்கு போகணும், நான் யூஎஸ்க்கு போகலான்ட்டு இருக்கேன், இந்த மாதிரி நான் இந்த ஊருக்கு மாறலான் இருக்கேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாஸ்போர்ட், விசா, டாக்குமெண்ட் சம்பந்தமான சில யோசனைகள் மனசில் இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். விடாமுயற்சி நல்ல வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சில நேரங்களில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் உங்களுக்கு சில அட்வைஸை கொடுப்பாங்க. நான் எப்போவுமே சொல்லுவேன், அட்வைஸ் கொடுத்து அப்படி வாங்கிக்கோங்க, அப்படி விட்டுருங்க, நல்லா தான் எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவேன். ஆனால் இன்றைக்கி கொடுக்கக்கூடிய அட்வைஸ் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி பிரயாணம் எப்போவுமே சில தின நட்சத்திரத்தன்னைக்கு வேண்டான்னு சொல்லுவேன். இன்றைக்கி பிரயாணம் பண்ணுறது உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை தரக்கூடியதாக அமையும். தனுசு ராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்திங்கன்னா குரு வழிபாடு. மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய தினத்தில் கேர்ஃபுல்லாக ஒவ்வொரு விஷயத்தை பார்த்து செயல்படணும். இன்றைய தினம் முடிஞ்ச அளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா ஜாதகத்தில் நிறைய பாசிட்டிவ் இருக்குது, நிறையா புண்ணியம் சேர்த்துருக்கேன், நிறையா நல்லது பண்ணியிருக்கேன், நான் நிறையா நல்ல விஷயங்கள் தான் பண்ணியிருக்கேன். இல்லை சார் நான் கொஞ்சம் பண்ணியிருக்கேன், பெருசாக ஒன்றும் பண்ணலை. இது உங்களுக்கு தான் தெரியும், நல்லது பண்ணியிருக்கோமா இல்லையா, எஸ் நோ. புண்ணிய காரியம், இந்த புண்ணிய காரியம் பண்ணோம்னா எல்லா விஷயத்தையும் காப்பாற்று. புண்ணிய காரியம் பண்ணலைன்னா சின்ன சின்ன விஷயங்கள் கூட இன்றைக்கி ஏதேனும் ஒரு நல்லது பண்ணால் கூட அது தப்பாக படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இன்றைய தினத்தில் எந்த ஒரு முடிவு எடுக்காமல் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். திடீர் அதிர்ஷ்டங்கள் காத்துன்னு யார் சொல்கிறது நம்ப வேண்டாம், யதார்த்தமாக இருக்க வேண்டாம். வாகனத்தில் வேகத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. வயசானவர்கள் கூடமாட இருந்து கவனித்துக் கொள்வது நல்லது. இன்றைக்கி முழுமையாக இறைவனை வணங்கிக் கொள்வது நற்பலன்களை கொடுக்கக்கூடியதாக அமைத்து கொடுக்கும். மகர ராசி நண்பர்கள். கும்பராசி நேயர்களே, வேலை வாய்ப்பு கூடி வரும், நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான தினம். நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதிச்சிருவீங்க. வேணால் பாருங்களேன், எத்தனையோ மனக்கவலையில் இருக்கீங்களே, ஒவ்வொன்றா சரியாகும், நல்லது நடக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் நினச்சது தான் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். யதார்த்தமாக பேசுவது அது பல பேருக்கு புரியாது, தப்பாக கூட நினச்சிப்பாங்க. இவங்கன்னு இப்படி பேசுகிறாங்க, கோவப்படுற ரொம்ப அழட்டிக்கிறாங்களோ அப்படிலாம் யோசிப்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் யதார்த்தமாக பேசுகிறது அவர்களுக்கு அப்படி தெரியக்கூடிய வாய்ப்புகள் இருந்துகிட்ருக்கும். கோவத்தை குறைத்து கொள்வது நல்லது. சில விஷயங்களை வெளியில் நடக்கிறதுக்கு முன்னாடி சொல்லிடாதீங்க. அது நடந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் ரிவேல் பண்ணிக்கிறது நற்பலன்களை கொடுக்கக்கூடியது. ப்ளேபேக் சிங்கராக இருந்தால், சினிமா நட்சத்திரமாக இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு
ப்ரொடியூசராக இருந்துருக்க, டைரக்டராக இருந்துருக்க, ஃபினான்ஷியலாக இருந்துருக்க, பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஒரு ஆஃபீஸில் ஒரு மிகப்பெரிய பொறுப்புகளில் இருந்துருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா அரசாங்க உத்தியோகத்தில் இருந்துருக்கிறவங்களுக்கு, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்துருக்க, நேவி ஆர்மியில் இருந்துருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். கும்பராசி நண்பர்கள் ஃபிசியோதெரபிஸ்ட்டாக இருந்துருக்கிறவங்க, அதே போன்று பியூட்டிஷியனாக இருந்துருக்கிறவங்களுக்கு, நான் வந்து ஒரு ஆள் எவ்வளோ குடும்பத்துக்காக கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறவங்களுக்கெல்லாம் நல்ல பலன்கள் உண்டுங்க. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன்னா ஆஞ்சநேயர் வழிபாடும், துர்க்கை வழிபாடும் வெற்றி வழிபாடு. மீன ராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும்போது அதை டக்குன்னு பயன்படுத்திக்கணும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி டக்குன்னு பயன்படுத்திட்டிங்கன்னா அது மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். வேலை வாய்ப்பு கூடி வரும், தொழிலில் முன்னேற்றம் உண்டு. உங்களுக்கென்று ஒரு நல்ல எனக்கு ஒரு ஜாப் கிடைச்சா போதுன்னா அது மாதிரி ஜாப் நல்லபடியாக கிடைக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. இன்றைக்கி எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் உங்களுக்குண்டான முயற்சி. ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. ரொம்ப ஹெல்ப் பண்ணுறவங்களுக்கு சில காரியங்கள் தடங்களாகும், நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இன்றைய தினத்தில் சில விஷயங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி மிகப்பெரிய 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 மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். நல்லோர்களது நட்பு ஒரு பெரிய முன்னேற்றத்தை தரும். இடம் வாங்கணும்னு நினைக்கிறது, வீடு வாங்கணும்னு நினைக்கிறது போன்ற விஷயம் கைகூடும். கடனை முதல்ல அடைக்கணுங்கிற எண்ணங்கள் கண்டிப்பாக நிறைவேறும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு வெற்றி வழிபாடு. இன்றைக்கி ஆன்மீக தகவலில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் பார்த்திங்கன்னா, எப்போவுமே நம்ம வந்து ஒரு 5 நபர்கள்ட்ட ரொம்பவுமே தள்ளி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்கள்கிட்டருந்து எப்போவுமே தேவைகள், அதாவது தேவைகள்னால் காரியத்துக்காக மட்டும் இருந்துட்டுருக்கிறவங்கக்கிட்ட நீங்கள் எப்போவுமே தள்ளி இருக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சார் இதெல்லாம் ஆன்மீகத்தில் வருமானு? எஸ், உங்களை நீங்கள் ஜெயிக்க வைக்கிறதுக்கு, உங்கள் மன நிம்மதியாக இருக்கிறதுக்கு, நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கு தான் ஒவ்வொரு வழிபாடும் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் எடுத்து பண்ணிகிட்ருக்கீங்க இல்லையா? இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூக்ஷமமான வழிமுறைகள்னு சாணக்கிய நிதி சொல்கிறது. அப்போது நம்மக்கிட்ட ரொம்ப எதிர்பார்க்குறவங்கக்கிட்ட கொஞ்சம் தள்ளியே இருக்கணும். ஏன்னா அவங்க வந்து ரொம்ப செல்ஃபிஷாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், முன்னாடி ஒன்று பேசி பின்னாடி ஒன்று பேசுகிறவங்ககிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். உங்கள் முன்னாடி ஒன்று பேசி பின்னாடி ஒன்று பேசுவாங்க. இது தெரிஞ்சதுக்கப்புறம் தான் சார் கேர்ஃபுல்லே ஆக வேண்டியதாக இருக்குது. இது தெரிஞ்சதுக்கப்புறம் தான், அது வரைக்கும் தெரியல சார், நல்லா தான் பேசிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் தான் யோசித்தேன் இவங்க இப்படி பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டே ரொம்ப கவனமாக இருக்கணும், ஒருவேளை இவங்க பேசுவாங்களோன்னு சொல்லிட்டு. 3வது சப்ஜெக்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், எப்போவுமே பொறுப்பு இல்லாமல் ரொம்ப டிலேவாக இருக்காங்க பார்த்தீங்களா, அவர்களை பார்த்து அவங்க வைப்ரேஷன் உங்கள் கூட இருந்ததுன்னா நீங்களும் அதை சேர்ந்து பழகிக்கொள்வீங்க. அடுத்தது 4வது பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சில நேரங்களில் ரொம்ப 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 உங்களுடைய விஷயத்தை பயன்படுத்துகிறாங்க, உங்களுடைய வாழ்க்கையில் உள்ளே நுழையிறாங்க, உங்களுடைய சப்ஜெக்ட் எடுத்து பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல, இவங்க நம்ம ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்து நம்ம ரொம்ப பொறுப்பாக கவனிச்சுக்கிறாங்க. அப்படி கிடையாது, அதுலேயும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா நமக்குன்னு ஒரு ப்ரைவசி இருக்கும், நமக்குன்னு ஒரு எண்ணம் இருக்கும், நமக்குன்னு ஒரு விஷயங்கள் இருக்கும். இது எப்போவுமே நம்மளுடைய சரௌண்டிங்குள்ளே, அதாவது நம்மளுக்குள்ளே வச்சுக்கணும். அது மற்றவங்கக்கிட்டேருந்து ரொம்ப ஆதரவு கிடைக்கிதுன்னு சொல்லிவிட்டு அவங்ககிட்ட ரொம்ப அட்டாச்மெண்ட் ஆகிறதையும் கம்மி பண்ணிக்கிறது நல்லது. கடைசி விஷயம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், எப்போவுமே நம்ம வந்து எதிரிகளை நம்ம வென்றலாம், ஆனால் துரோகிகளை வென்றவே முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. கூட இருந்து குழிப்பறிக்கக்கூடிய நபர், இந்த கூட இருந்து குழிப்பறிக்கக்கூடிய நபர் அப்படின்னு தெரிஞ்சு விட்டது அப்படின்னு சொன்னால் அவங்கக்கிட்ட ரொம்பவுமே கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த 5 விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொன்னால் 5 கிரகங்கள், 5 எதிர்மறையான கிரகங்கள் உங்களை விட்டு போயிடும், நல்ல கிரகங்கள் வேலை செய்யும். இந்த 5 எதிர்மறையான விஷயங்கள் 5 விதமான எதிர்மறையான கிரகங்களுக்கு சமானம் அப்படிங்கிறத நம்மளால் தெரிந்து கொள்ள முடியுது. இன்றைய ஆன்மீக தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராட் மகேஷ்.